ஹலோ எவ்ரிவன், நான் கோபு. இன்னைக்கு நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல ஃபார்மட் டேபிள் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, நான் எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த ஃபார்மட் டேபிள் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேல்யூஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மட் டேபிள்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ டேபிள் நீங்கள் மல்டிபிள்ஸ் வேல்யூஸ் வச்சிருக்கீங்க, அது உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு அப்லோட் ஷெடியூல் ஒரு ஷீட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் பண்ண வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் எந்த கிழமையில் எந்தெந்த சாஃப்ட்வேர் வந்து போஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் வந்து டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, இந்த மண்டே மட்டும் எனக்கு வந்து எல்லாமே சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபார்மட் டேபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் செல்லை செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த டேபிள் இருக்க செல்லை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ஜஸ்ட் ஃபுல்லாக செலக்ட் பண்ண தேவையில்ல. நீங்கள் ஜஸ்ட் அந்த செல்லு மேலே ஏதாச்சும் ஒரு வேர்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் இங்கே ஸ்டைல் டூன்னு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இதில் ஃபார்மட் அஸ் டேபிள்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இதில் நிறைய டேபிள்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட். ஸோ லைட் உள்ளது பார்த்தீங்கன்னா லைட் கலர்ஸ் இருக்கும். அடுத்தது மீடியம் கலரில் இருக்கும். அடுத்தது டார்க் கலரில் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூ டேபிள் ஸ்டைல்னு இருக்கும். அது நம்மளே கிரியேட் பண்ணுறது. அது கீழே பார்த்தீங்கன்னா நியூ பியூர் டேபிள் ஸ்டைல் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மட் டேபிளில் ஏதோ ஒரு கலர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிப்போம். ஜஸ்ட் ஒரு ஃபார்மட் டேபிளை வந்து சூஸ் பண்ணுங்கள். நான் இந்த ப்ளூ சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ண வரும் பார்த்தீங்கன்னா எதுலேருந்து எது வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஈக்குவல் டு டாலர் ஏன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஏ எதை குடிக்குதுன்னா, இந்த ஃபஸ்ட்டு காலத்து தான் ஏன்னு இது மென்ஷன் பண்ணுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா மறுபடியும் டாலர் போட்டு 1. ஸோ இந்த 1 எதை மென்ஷன் பண்ணுதுன்னா ஃபஸ்ட் ரோ. அடுத்தது கோலன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள். அடுத்து ஐ. ஸோ இந்த ஐ எது மென்ஷன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஹச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐன்னு ஒன்று இருக்குது, காலம் இருக்குது. ஸோ அந்த ஹை காலத்தை தான் வந்து அது மென்ஷன் பண்ணுது. ஸோ நான் மறுபடியும் அது ஹை காலத்தை நான் எனேபிள் பண்ணுறேன். ஸோ அதுக்காக கீழே பார்த்தீங்கன்னா 149. ஸோ இந்த 149 வந்து பார்த்தீங்கன்னா ரோ. ஸோ இந்த 149 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்த டேபிள் முடியிற இந்த எண்ட் ஆஃப் த ரோ வந்து மென்ஷன் பண்ணுது. இதை பாருங்க, 149 ரோ வந்து அது மென்ஷன் பண்ணுது. இதான் வந்து ஒரு மீனிங். ஜஸ்ட் நான் ஒரு ஓகேன்னு கொடுக்குறேன். ஓகேன்னு கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஃபார்மட் டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு காலம் வந்து ஹைட் ஆகிருக்கு ஐ. ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணுறேன். ஸோ அது ஐ வந்து எனேபிள் ஆகிடுச்சு. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் லிஸ்ட்டை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ எனக்கு மண்டே மட்டும் வந்து எனக்கு சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த மண்டே பக்கத்தில் ஒரு டவுன் ஏரா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த டவுன் ஏரா கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேல இருக்கிற என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், அந்த வேர்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டில் ஏ டு இசட் பண்ண முடியும். அடுத்து இசட் டு ஏ ரிவர்ஸில் பண்ண முடியும். அடுத்து ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா கலரை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பை கலர் சேம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபில்டர். ஸோ ஈக்குவல் டெக்ஸ்ட்னா ஈக்குவல் டெக்ஸ்ட் ஒரு மண்டேக்கு ஈக்குவல். ஸோ மண்டேன்னு கொடுத்தோம்னா அது வந்து செலக்ட் ஆகும். ஸோ அதை வந்து டெக்ஸ்ட் வச்சு ஃபில்டர் பண்ணுறது. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா தான் நம்ம இதில் டைப் பண்ணியிருக்க இந்த வேரியன்ட் டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு செலக்ட் ஆல். அது கீழே ஃப்ரைடே, மண்டே, சாட்டர்டே, சண்டே. ஸோ இது மாதிரி நிறையா டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, எனக்கு மண்டே மட்டும் வேணும் அப்படின்றதுனால என்ன பண்ண போகிறேன், செலக்ட் ஆல் மறுபடியும் ஒன் டைம் டிக் பண்ணுறேன்னா அன்செலக்ட் ஆகிடும். இப்போ நான் மண்டே மட்டும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தேனே பாருங்கள், இந்த டேல வெறும் மண்டே மட்டும் தான் இருக்கும் பாருங்கள் எனக்கு. ஸோ மண்டே அதுக்கான டேட், அந்த டேட்டில் என்னென்ன வீடியோஸ் போட்டேன்னு இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, மண்டேல எம்எஸ் வேர்ல என்னென்ன வீடியோஸ் வந்து போட்டேன்னு நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு மறுபடியும் நான் இண்டெக்ஸ் போகிறேன். இண்டெக்ஸில் அதில் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள வேரியன்ட் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் நேம் மட்டும் நான் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ செலக்ட் ஆளை வந்து மறுபடியும் அன்டிக் பண்ணிட்டு இந்த எம்எஸ் வேலை மட்டும் நான் டிக் பண்ணுறேன். டிக் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துன்னு பாருங்கள், மண்டேல எனக்கு இந்த எம்எஸ் வேலை மட்டும் நான் போஸ்ட் பண்ண வீடியோஸ் வந்து எனக்கு இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டார்ட் பண்ணது எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த இண்டெக்ஸ் பக்கத்தில் இருக்க நேராக கிளிக் பண்ணுங்கள். இதில் செலக்ட் ஆல்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை நீங்கள் செலக்ட் ஆல் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் ஆல் கொடுப்போம். செலக்ட் ஆல் கொடுத்து நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே, இந்த ஷார்ட் வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இந்த இண்டெக்ஸில் உள்ள ஷார்ட் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டே. ஸோ இந்த டேக்கு பக்கத்தில் இருக்க யாராவது கிளிக் பண்ணுங்கள். இது வந்து மறுபடியும் போய்ட்டு நம்ம செலக்ட் ஆல் கொடுக்க தேவையில்லை. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கிளியர் ஃபில்டர் பை டேன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை செலக்ட் பண்ணுறேன். அதை செலக்ட் பண்ணே பார்த்தீங்கன்னா அந்த டேல இருக்க அந்த ஃபில்டர் வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷார்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டேபிளுக்கு வந்து நேம் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃபார்மட் டேபிளுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிசைன் டேப்குள்ளே வந்துடுவோம். ஸோ டிசைன் டேப்பில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா டேபிள் நேம் இருக்கும். ஸோ இந்த டேபிள் நேம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டேபிளை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் டேபிள் நேம். ஸோ இதில் என்ன கொடுக்குறேன்னா, நான் வந்து ரிப்போர்ட்னு கொடுக்குறேன். டைப் பண்ணி ஜஸ்ட் ஒன் டைம் என்டர் பண்ணிட்டீங்க, இவ்வளோ தான். டேபிள் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஏன் இதில் வந்து நம்ம வந்து ரிப்போர்ட்னு டேபிள் நேம் கொடுக்குறோம், டேபிள் நேமோட யூஸ் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா, இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போகிறேன். ஸோ இதில் ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் டேபிள் போகணும். அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஷீட்டில் இருக்குது. ஸோ அது எப்படி போகலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த நேம் பாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த நேம் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா
இதில் டேபிள் 1 வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஷீட்டில் இருக்க டேபிள். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் ஷீட்டில் வந்து நான் வந்து டேபிள் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நான் டேரெக்டாக போனோன்னா கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக அந்த டேபிளுக்கு வந்துடுவேன். ஸோ நான் மறுபடியும் வந்து எந்த ஷீட்டோ அந்த ஷீட்டை வந்து நான் கீழே சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேபிளுக்கு வரணுன்ற ஆப்ஷன் இல்லை. டேரெக்டாக இப்போ வரதுக்கு வந்து இது ஒரு ஷார்ட்கட். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம டேபிளோட நேம் கொடுக்குறோம். ஓகே, இப்போ டேபிளோட நேம் கொடுத்துட்டோம். மறுபடியும் நம்ம டிசைன் டூலுக்கு போவோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிருக்க டேபிளில் ஒரே மாதிரி இருக்க வேல்யூஸ் ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்னா அந்த வேல்யூஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது தான் ரிமூவ் டூப்ளிகேட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை பார்த்தீங்கன்னா நான் இன்னும் வேற ஒரு டேபிளில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் கான்டாக்ட் ஷீட்டுக்குள்ள ஷீட் போகிறேன். ஸோ இதில் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேபிள் நான் கிரியேட் பண்ணல, ஆல்ரெடி நான் வந்து ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த ரெட் கலர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரிப்பீட் ஆயிருக்கு. எல்லோ கலர் ரிப்பீட் ஆயிருக்கு, இந்த கிரீன் கலர் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கொடுத்தேன்னா அந்த ரெட் கலர் 2 இருக்கிறதுல ஒன்று மட்டும் தான் இருக்கும், ஒன்று ரிமூவ் ஆகிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் வேல்யூ. ஸோ இது எப்படி கொண்டு வரலாம்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும். ஸோ மறுபடியும் டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபார்மேட் டேபிள் போயிட்டு ஸோ அது கிரியேட் பண்ணணும். அப்படி இல்லைனா வந்து ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிட்டு போகணும். இப்போ வந்து நம்ம ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு அந்த டேபிளுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஒரு டேபிள். ஸோ இந்த டேபிளில் ஏதோ ஒரு செல்லை நான் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோல் டி. ஸோ கண்ட்ரோல் டி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா கிரியேட் டேபிளுக்குள்ள ஒரு சின்ன டூல் பாக்ஸ் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல் இருக்குது. ஸோ A1 ஸ்டார்ட் ஆகி G13 வரைக்கும் இருக்குது. பாருங்கள், A1 ஸ்டார்ட் ஆகி இங்கே G ரோவில் 13 வரைக்கும் டேபிள் கிரியேட் பண்ணலாமான்னு கேட்குது. நான் ஓகேன்னு கொடுக்குறேன். ஓகேன்னு கொடுத்தேன், எனக்கு வந்து டேபிள் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு இந்த ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் வந்து வெளியே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பை கலர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏதோ ஒரு டேபிளை வந்து கிரியேட் பண்ணுங்கள். அது பக்கத்துக்கு யாரோ கிளிக் பண்ணதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பை கலர்னு இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்லில் வந்து 3 கலர் கொடுத்துருக்கோம். ஸோ ரெட், எல்லோ, க்ரீன் ப்ளஸ் நோ ஃபில் இருக்குது. இப்போ நான் என்ன கொடுக்க போனால் ரெட்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட் கலர் மட்டும் ஷோ ஆகுது. இல்லை எனக்கு எல்லோ கலர் வேணும்னா மறுபடியும் போகிறேன், ஃபில்டர் பை கலரை போகிறேன், எல்லோ கொடுக்குறேன், எனக்கு எல்லோ மட்டும் ஷோ ஆகுது. இல்லை எனக்கு கலர் ஃபில்டர் வேணாம், ரிமூவ் பண்ணணும்னா மறுபடியும் நமக்கு எந்த டேபிளில் வந்து நான் கிரியேட் பண்ணுமோ அதே டேபிளில் போயிட்டு கிளியர் ஃபில்டர் ஃப்ரம் த லாஸ்ட் நேம்னு இருக்குது பார்த்தீங்களா, அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேபிளில் உள்ள அந்த ஃபில்டர் வந்து கிளியர் ஆகிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா டிசைனில் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் நான் தான் கொடுக்குறேன். ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கொடுத்தோன்னே பாருங்கள், இதில் கேட்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் வச்சு செலக்ட் பண்ணவா, இல்லை லாஸ்ட் நேம் வச்சு செலக்ட் பண்ணவா, அட்ரஸ் வச்சு செலக்ட் பண்ணவான்னு கேட்குது, இல்லை போஸ்ட் பாக்ஸ் நம்பர் வச்சு செலக்ட் பண்ணவா, நிறைய ஆப்ஷன் கேட்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் ரிமூவ் ஆகும். ஏன்னா எனக்கு எல்லா ஆப்ஷனும் நான் வச்சு கொடுக்க போகிறேன். எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சேமாக தான் இருக்குது. ஸோ நான் எல்லா ஆப்ஷனையும் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஓகேன்னு கொடுக்குறேன். ஓகேன்னு கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா 3 டூப்ளிகேட்ஸ் வேல்யூ ஃபவுண்ட் ஆன் ரிமூவ் 9 யூனிக் வேல்யூஸ் ரிமைன் காட்டுது. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா நம்ம ஒரு கலரும் பார்த்தீங்கன்னா டபுள் டைம் வச்சுருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 3 வேல்யூஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 9 வேல்யூஸ் வந்து இருக்குன்னு சொல்லுது. இதான் பார்த்தீங்கன்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ரேஞ்ச். ஸோ இந்த கன்வெர்ட் டு ரேஞ்ச் எதுக்குன்னு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டேபிள் வேணாம், எனக்கு வந்து ஆர்டினரி டேபிளாக இருக்கணும், எனக்கு இந்த ஃபார்மேட்ஸ் ஷார்ட் பண்ணுறது எதுவுமே வேணாம்னு நினச்சிங்கன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டு ரேஞ்ச் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கன்வெர்ட் டு ரேஞ்ச் எப்படி யூஸ் பண்ணணும்னா மறுபடியும் அந்த டேபிள் மேலே ஏதோ ஒரு இடத்துல செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கன்வெர்ட் டு ரேஞ்ச் கொடுங்க. கன்வெர்ட் டு ரேஞ்ச் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா டு யூ வாண்ட் டு கன்வெர்ட் த டேபிள் டு ஏ நார்மல் ரேஞ்சுன்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இது ஒரு நார்மல் ரேஞ்சாக மாறிடும். ஓகே, இது எப்படி வந்து ஒரு நார்மல் ரேஞ்சாக மாறிச்சு, ஒரு டேபிள் வந்து எப்படி ரிமூவ் ஆச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா ஜஸ்ட் அந்த டேபிள் மேலே நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா இங்கே டிசைன் டேபிள்ன்ற ஒரு டேப் வந்து வராது. ஸோ டிசைன் டேப் வந்தால் தான் பார்த்தீங்கன்னா அது டேபிள்ஸ். ஸோ டிசைன் டேப் வரலன்னா அது வந்து டேபிள்ஸ் இல்லை. ஸோ அதில் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தான் இருக்குது. இந்த மறுபடியும் நீங்கள் செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணுறதால நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் செலக்ட் பண்ணிவிட்டேன், ஜஸ்ட் நான் ரோ ஃபீட் கொடுத்தேன்னா ரிமூவ் ஆகிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இதை வந்து நம்ம டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம், இன்னொரு டேபிளை. ஸோ அதில் மறுபடியும் கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். ஓகே, நான் டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்செர்ட் ஸ்லைசர்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்செர்ட் ஸ்லைசர் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேல்யூஸ் வந்து ஈஸியாக வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்கும் அண்ட் சேம் டைம் உங்களால் விசிபிள் பண்ணுறதுக்கும் வந்து இன்செர்ட் ஸ்லைசர் வந்து யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நான் அந்த இன்செர்ட் ஸ்லைசர் கொடுக்குறேன். இன்செர்ட் ஸ்லைசர் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு நான் கேட்குது லாஸ்ட் நேம். ஸோ நான் எதில் வந்து ஸ்லைஸ் பண்ணி போகிறேன்னு கேட்குது. ஃபஸ்ட் நான் வந்து நேம்லேயே கொடுத்துட்றேன். நேமில் கொடுத்து நான் ஓகே பண்ணிட்டேன். ஓகே பண்ணி பாருங்கள், இந்த ஸ்லைசரில் ஒரு டைலாக் பாக்ஸ் மாதிரி வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற நேம்ஸ் எல்லா நேம்ஸும் இருக்குது. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த டேவிட் சூஸ் பண்ணால் எனக்கு டேவிட் மட்டும் ஷோ ஆகும். அடுத்து வந்து நான் எஸ்டரை சூஸ் பண்ணால் எஸ்டர்ன்ற நேமில் வந்து எத்தனை ரோ இருக்கோ அந்த ரோ மட்டும் ஷோ ஆகும். இல்லை நான் லியோ சூஸ் பண்ணால் அந்த லியோ. அடுத்தது சாண்டிகோ சூஸ் பண்ணால் சாண்டிகோ வரும். இல்லை ஸ்கின்னர் கொடுத்தனா ஸ்கின்னர் வரும். விக் கொடுத்தனா விக்.
இந்த கிளியர் ஃபில்டரை கிளிக் பண்ணிங்கன்னா டேபிள் வந்து கிளியர் ஆயிரும். இந்த டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு போகணும்னா ஜஸ்ட் இந்த டயலாக் பாக்ஸ் செலக்டில் தான் இருக்கும். அப்படி நீங்கள் டெலிட் கொடுத்தீங்கன்னா அந்த டயலாக் பாக்ஸ் உங்களை விட்டு போயிடும். ஓகே, இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா டிசைனில் வேறு டூல் பார்ப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஹெட் அண்ட் ரோன்னு இருக்குது. ஸோ இந்த ஹெட் அண்ட் ரோ டிக்கில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் அண்ட் ரோ வந்து விசிபிளாக இருக்குது. இல்லை நான் ஹெட் அண்ட் ரோ அன்டிக் பண்ணேன்னா எனக்கு ஹெட் அண்ட் ரோ ரிமூவ் ஆகிடும். ஸோ வேணும்னா திரும்பி நான் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் ரோ. இந்த டோட்டல் ரோ யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க டேபிளில் இருக்கிற வேல்யூஸ் வந்து நம்ம டோட்டல் பண்ணுறது தான் அந்த டோட்டல் ரோ வந்து யூஸ் ஆகுது. ஜஸ்ட் நான் டோட்டல் ரோவை நான் எனேபிள் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த டேபிளை கிளிக் பண்ணி நான் டோட்டல் ரோவை எனேபிள் பண்ணுறேன். இந்த டோட்டல் ரோ எனேபிள் ஆகிடுச்சு. இங்கே டோட்டலில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு டோட்டல் போட்டிருக்கு பாருங்க. ஜஸ்ட் அந்த வேல்யூஸ் நான் கிளிக் பண்ணுறேன். அந்த செல்லை கிளிக் பண்ணே பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ஏரோ வருது. ஸோ இந்த ஏரோ மறுபடியும் அந்த டவுன் ஏரோ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆவரேஜ். ஸோ இந்த ஆவரேஜ் கொடுத்தோன்னா இந்த இருக்கிற வேல்யூக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஆவரேஜ் போட்டு கொடுக்கும். ஜஸ்ட் நான் ஆவரேஜ் கொடுக்குறேன். எனக்கு இந்த டோட்டல் வேல்யூக்கு ஆவரேஜ் போட்டுருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவுண்ட். ஸோ நான் கவுண்ட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா டோட்டலாக 12 கவுண்ட் இருக்குது. இல்லை 12 ரோஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவுண்ட் நம்பர்ஸ். இந்த கவுண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 12 நம்பர் தான் இருக்குது. இல்லை டெக்ஸ்ட் எதுவும் இல்லை. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமம் என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸ் தான் இருக்கும். இல்லை எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் நன்னு கொடுத்தோம்னா ரிமூவ் ஆகிடும். இதுதான் டோட்டல். ஸோ நீங்கள் டோட்டல் எங்கே வேணும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த டோட்டல் லாஸ்ட் காலத்துக்கு மட்டும் தான் கிடையாது. ஜஸ்ட் இந்த போஸ்ட் பாக்ஸ் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே கிளிக் பண்ணி அதுலேயும் வந்து ஆவரேஜ் கொடுத்தா அதுலேயும் ஆவரேஜ் வரும். இந்த அட்ரஸ் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அதுலேயும் வந்து நான் சம்மு கொடுத்தா எனக்கு வந்து டோட்டல் வேல்யூஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டோட்டல். ஸோ இது வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். வேணும்னா நீங்கள் அன்டிக் பண்ணிங்கன்னா திரும்பி வந்து டோட்டல் ரிமூவ் ஆகிடும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேண்டட் ரோஸ்ன்னு இருக்குது. இந்த பேண்டட் ரோஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்னு இருக்க அந்த ரோ இருக்குது பாருங்கள். இந்த ரோ 20 பாருங்க. ஸோ ப்ளூ கலரில் இருக்குது. அடுத்தது எஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ரோவாக இருக்குது. அடுத்தது லியோன்றது பார்த்தீங்கன்னா ப்ளூவாக இருக்குது. அடுத்தது விக்கின்றது பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்குது. அடுத்து ஸ்கின்னர் பார்த்தீங்கன்னா ப்ளூவாக இருக்குது. ஸோ இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் ரோ வந்து கலர் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா பேண்ட், ரோ பேண்ட். ஸோ இந்த ரோ பேண்ட் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை வேணாம்னா நீங்கள் அன்டிக் பண்ணிங்கன்னா ரோ பேண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு காலம் கொடுத்தா என்ன ஆகும், இந்த டேபிள் இருக்க இந்த ஃபஸ்ட்டு காலம் வேணாம் பார்த்தீங்கன்னா வேர்டு வந்து போல்டாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு காலம் கொடுக்குறேன். வேர்டு எல்லாமே போல்டாக இருக்குது பாருங்கள். அடுத்தது லாஸ்ட்டு காலம் சேம் தான். லாஸ்ட் காலம் வேர்டு எல்லாம் போல்ட் ஆகும். இந்த போல்டு வேணும்னா எனக்கு டீம் அன்டிக் பண்ணிங்கன்னா போல்ட் போய்டும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேண்டட் காலம். ஸோ இந்த பேண்டட் காலம் பார்த்தீங்கன்னா இந்த பேண்டட் ரோஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா காலம் வந்து ஆல்டர்னேட்டாக வந்து ஷேட் ஆகும். ஸோ இந்த பேண்டட் கொடுத்தே பாருங்கள் ஆல்டர்னேட்டாக காலம்ஸ் வந்து ஷேட் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஃபில்டர் பட்டன். ஸோ இந்த நேமுக்கு பக்கத்தில் இந்த ஃபில்டர் பட்டன்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா டவுன் ஏரோவில். இந்த ஃபில்டர் பட்டன் வேணும்னா நீங்கள் ஃபில்டர் பட்டனை டிக் பண்ணி இருக்கணும். டிஃபால்ட்டாக டிக் பண்ணி தான் இருக்கும். இல்லை ஃபில்டர் பட்டன் நீங்கள் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அன்டிக் பண்ணிங்கன்னா ஃபில்டர் பட்டன் ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசைஸ் டேபிள். ஸோ அது எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டேபிளோ அந்த டேபிள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரீசைஸ் டேபிள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த டேபிளோட சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஒரு ரோவை ரிமூவ் பண்ணலாம், இல்லை காலம் ரிமூவ் பண்ணலாம், இல்லை டேபிளே கூட பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, நான் ரீசைஸ் டேபிள் கொடுத்துட்டேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ரீசைஸ் டேபிளோட டயலாக் பாக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா B19லேருந்து G31 வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பி காலமில் 19ல் ஸ்டார்ட் ஆகி ஜி காலமில் 31 ரோ வரைக்கும் நம்ம செலக்ட் ஆகிருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஜி காலம் எனக்கு வேணாம், எஃபோட எனக்கு போதும்னா ஸோ இந்த இது ஜியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் எஃப்னு டைப் பண்ணி ஜஸ்ட் நான் வந்து என்டர் பண்ணணும். என்டர் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா டேபிள் டயலாக் பாக்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த மொபைல் நம்பர் பக்கத்தில் இருக்க அந்த ஏரோ இல்லை பாருங்கள். ஸோ டவுன் ஏரோ இல்லை. ஸோ இது டேபிள்லேருந்தே ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உள்ளதை ஸோ எது செலக்ட் பண்ணாலும் எனக்கு டிசைன் டூ டேப் வந்து வரல. ஸோ ஓகே, இப்போ நான் டேபிளுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு இடத்த செலக்ட் பண்ணுறேன்னா எனக்கு உடனே பாருங்கள் இந்த டிசைன் டூல் வந்து எனேபிள் ஆகுது, டேபிள் டூல். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ரீசைஸ் டேபிள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பிவோட் டேபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். பை காய்ஸ்.